வணக்கம். ஆடி 3ஆம் வெள்ளி இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் முண்டகக்கண்ணி அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனை பண்ணியிருக்கேன். முண்டகக்கண்ணி அப்படின்ற பெயர் எப்படி வந்ததுங்கிறது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முண்டகம் அப்படின்னா சிரசு அல்லது தலை அப்படின்னு பொருள். அதாவது வெட்டப்பட்ட மண்டை அப்படின்னு குறிக்கும். கண்ணி அப்படிங்கிறது 2 சுழி ந போட்டு அந்த மாதிரியும் சொல்லுவாங்க, 3 சுழி நாவாவும் சொல்லுவாங்க. அதாவது பாவை கன்னிப்பெண் அப்படின்ற குறிக்கிறதா இருக்கலாம், அல்லது 1000 கண்ணுடையாளாக விளங்கக்கூடியவள் அப்படின்ற பொருளில் கண்ணி அப்படின்னு 3 சுழி இன்னிலையும் வரலாம். முண்டகக்கண்ணி அப்படிங்கிற தெய்வம் பல சமயங்களில் வெட்டப்பட்ட அசுரர்களின் தலைகளை அணிகலனாக அணியக்கூடிய ஒரு உக்கிர ரூபத்திலான அம்மன்னு பொருள்படும். காளி, மாரியம்மன் இப்படி பல உக்கிர ரூபத்திலான தேவிகளோட தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முண்டகக்கண்ணி அம்மன் வழிபாடு திருவிழாக்கள்லாம் மிக சிறப்பாக நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுடைய உற்சவத்தின் போது கூட முண்டகக்கண்ணி அம்பாள் வலம் வர்றது, வீதி உலா வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அமாவாசை மற்றும் சிறப்பு நாட்கள், செவ்வாய்க்கிழமைகள்லாம் சிறப்பு பூஜைகள் இந்த ஆலயத்தில் நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சென்னையில் இருக்கக்கூடிய முண்டகக்கண்ணி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் வச்சு வழிபாடு பண்ணது மிக சிறப்பாக. மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கணும், அசுர குணங்களை போக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற ஆடி 3ஆம் வெள்ளி பூஜையின் பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைச்சி எல்லாரும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று சிறப்பாக இருக்கணும்னு நான் அன்னை மீனாட்சியை முண்டகக்கண்ணி அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.